பொதுமக்களின் செயலூக்கமான படைப்புகளுடன் மாத்திரமே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் வகையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேலும் கூறியதாவது, 2025க்குள் காலடி எடுத்து வைக்கும் இந்த சந்தர்ப்பம் புதிய வேடம் ஒன்றின் ஆரம்பம், புதிய வேடத்தின் உதயம் என்று கூறலாம். எனவே பல தசாப்தங்களாக எமது நாட்டின் இவ்வாறான பல வேடங்கள் கடந்து சென்றுள்ளன. நாம் நல்ல விடயங்களுக்குள் காலடி எடுத்து வைத்தோமா என்ற கேள்விக்குறி எமக்குள் இருக்கிறது. கடந்த ஒவ்வொரு வேடங்களுக்கும் சிறந்த விடயங்களுக்காக புதுப்பித்துக் கொண்டு முன்னோக்கி சென்றோமா? இன்றைய மோசமான விடயங்களை புதுப்பித்து கடந்த காலத்துக்கு சென்றோமா என்ற பிரச்சனை எம்முள் இருக்கிறது. அதனால் இந்த புத்தாண்டுடன் நமது நாட்டை புதிய மாற்றத்துக்கு உட்படுத்தும் நிரந்தரமான நோக்கம் நமக்கு உள்ளது. அதற்கான கடமையும் பொறுமையும் எம்மை சார்ந்திருக்கிறது. நானும் எனது அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் அனைத்து அரசியல் தரப்புகளும் இதற்கான அர்ப்பணிப்பை செய்வோம். நமது நாட்டில் புது வருடம் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்துடன் ஆரம்பமாகிறது. இந்த நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் அடித்தளம் விட்டிருக்கிறோம். அரசியல் கலாச்சாரம், வெண்வெறியம், குடும்ப வாரிசுகள், எல்லையை மீறிய அதிகாரத்தை பயன்படுத்துதல், அதிகாரத்தை மக்களுக்கு எதிராக பயன்படுத்துதல், மக்களுக்கு மேலாக இருக்கும் அரசியல்வாதிகளாக இருத்தல் என்ற அனைத்தையும் இல்லாமல் செய்து மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, மக்களின் தேவையுடன் இசைந்து செல்லக்கூடிய ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். புதிய வருடத்தின் சவால்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய திட்டங்களை நாம் வகுத்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் எமது பொருளாதாரம் வங்குரோத்தான நிலையில் காணப்பட்டது. தற்போது பொருளாதாரத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது நிலைபெறான தன்மை உருவாக்கி இருக்கின்றோம். கடந்த வருடத்தின் நடுப்பகுதியில் வங்குரோத்த நிலையிலிருந்து மீளாய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருந்தது. நிதி அமைச்சின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர், அதிகாரிகள், அரசியல் துறையின் என பாரிய முயற்சியை மேற்கொண்டதினாலேயே அந்த இலக்கை அடைய முடிந்தது. எனவே பொருளாதாரத்தை ஸ்திரமடைய செய்ய எம்மால் முடிந்திருக்கிறது. அது போதுமானதல்ல. எமது பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகள் புதியவையாக அமைந்துள்ளன. அதற்காக அரசியல் வேலை திட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். அதேபோன்று எமது நாடு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல வகையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கி இருக்கிறது. எமது நாட்டின் பாதுகாப்பை மிகச்சிறப்பாக உறுதிப்படுத்த எம்மால் முடிந்துள்ளது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் உறுதியாகவும் கூறுகிறோம். கடந்த வருடத்தில் அருகம்பையை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற தகவல் கிடைத்திருந்தது. எமது போலீசார், எமது புலனாய்வு துறையினர், எமது முப்படையினர் விறுவிறுப்புடன் செயலாற்றி நாட்டின் ஸ்திரத்தன்மையுடன் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதேபோல் நாட்டுக்குள் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான பலமான வேலை திட்டம் நமக்கு இருக்கிறது. நமது நாட்டில் நீண்ட காலமாக சட்டத்தின் ஆதிக்கம் கருத்தில் கொள்ளப்படாத நிலைமை காணப்பட்டது. குறிப்பாக குற்றவாளிகளும் மோசடிக்காரர்களும் சட்டத்துக்கு மேலாக இருக்கும் வகையில் அரசியல் துறை இருந்தது. தனக்கு தேவையான மற்றும் தாம் நினைத்தவாறு சட்டத்தை மீறிச் செல்லும் நிலைமை காணப்பட்டது. அரசியலமைப்பை மீறினர். நமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியலமைப்பை மீறியிருப்பதாக பல சந்தர்ப்பங்களில் உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் முதல் பிரஜை சட்டத்தின் ஆதிக்கத்தை சிதைக்கும் நாட்டில் சட்ட ஒழுங்கு பற்றி என்ன பேசுவதோ என்பதை கேட்கிறேன். எனவே நாம் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த பாரிய முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அதேபோல் நமது நாட்டின் அரசு கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு மற்றும் முழு சமூகத்திற்குள் ஊழல், மோசடி, வேண்வரியம் என்பன பரவியுள்ளன. எமது முழு நாட்டுக்குள்ளும் புற்றுநோயினை போல பரவியுள்ளது. ஊழல் மோசடியை நிறுத்த நாம் பாரிய முயற்சிகளை எடுக்க வேண்டியுள்ளது. அதற்குள் நமது நாட்டின் சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு பெரும் பணி உள்ளது. அதற்கான பணியை ஆற்றுவதற்கு தேவையான ஒத்துழைப்பை சட்டமா அதிபர் திணைக்களம் வழங்கும் என நம்புகிறேன். அதேபோல் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்ற கட்டமைப்புக்கு மீண்டும் நமது நாட்டை ஊழல் மோசடியற்றதாக மாற்றுவது தொடர்பிலான பணிக்காக அர்ப்பணிக்கும் என்று நம்புகிறோம். அரசியல் அதிகார தரப்பு என்ற வகையில் செயற்பாடுகள் வாயிலாக ஊழலை தடுக்கவும் மோசடியை தடுக்கவும் நாம் முன்மாதிரியாக செயற்படுவோம். ஆனால் அரசியல் தரப்பின் முன்னுதாரணமும் தலையீடும் மாத்திரம் போதுமானதல்ல. அதற்கான அரச நிறுவனங்கள் தம்மீதான பொறுப்புகளை சரியாக புரிந்து கொண்டு அந்த மாற்றத்துக்கு தேவையான உதவி ஒத்துழைப்புகளை எமக்கு வழங்குமாறு கோருகின்றேன். எந்த ஒரு வலுவான வேலை திட்டத்தை ஆரம்பிக்கவும் வலுவான அடித்தளம் அவசியமாகும். எமது நாடும் தேசமும் அத்திவாரம் இழந்த நாடாகும், அடிப்படை இழந்த நாடாகும். அதனால் அதற்கான ஆரம்ப பிரவேசத்தை குறிப்பிடத்தக்க அளவு சாதகமாக நிறைவு செய்திருக்கிறோம். இந்த நாட்டை மீளமைப்பதற்கு தேவையான அத்திவாரம் அடித்தளத்தை அமைக்க வேண்டும். அரசியல் அதிகாரம், அரச பொறிமுறை, சட்டத்தின் ஆதிக்கம் என்பவற்றைப் போலவே அரசியலமைப்புக்கு மதிப்பளித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் ஊழல் மோசடிகளை ஒழித்தல் என்பவற்றுக்கான இந்த
அத்திவாரம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல எமக்கு தேவைப்படுகிறது. நாம் மிக துரிதமாக திட்டமிடலின் அடிப்படையில் இந்த அத்திவாரத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். எமது பிரஜைகளுக்காக கட்டியெழுப்பப்பட்டுள்ள அத்திவாரத்தின் அடிப்படையில் உருவாகின்ற பெரும் பொருளாதாரத்தின் பலன்கள் பரவலாக சென்றடைய வேண்டும். அதனால் நமது நாட்டில் நமது அரசாங்கத்தின் பிரதான வேலை திட்டங்கள் மூன்று நோக்கங்களை மையப்படுத்திக் கொண்டு செல்லப்படுகிறது. அதன் முதன்மை நோக்கமாக நாட்டையும் நாட்டு மக்களையும் வறுமையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதே காணப்படுகிறது. கிராமிய மக்கள் வரியில் பொருளாதாரத்தின் பலன்கள் கொண்டு செல்வதற்கு தேவையான பொருளாதார சீர்திருத்தங்களை செய்யும் போது பொருளாதாரம் மிகச்சிறிய குழுவின் மீது குவிந்திருப்பது சமூகத்துக்குள் ஒருபோதும் ஸ்திரத்தன்மையை கொண்டு வராது. பொருளாதாரம் ஒரு சிறிய குழுவிடம் குவிந்திருப்பது நாட்டிலும் மக்களிடமும் நிலையற்ற தன்மையை உருவாக்கும். எனவே பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை உருவாக வேண்டுமெனில் பொருளாதாரத்தில் பலன்கள் கிராமிய மக்கள் வரையில் சென்றடைய வேண்டும். எனவே எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தினை நமது நாட்டில் வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்ட திசையை நோக்கி நகர்த்தும் ஒரு பொருளாதார வேலை திட்டத்தின் ஆரம்பமாவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். எமது இரண்டாவது இலக்கு இந்த நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதாகும். செயல்திறனற்ற வேண்விரயத்தை குறைத்தல் மற்றும் ஊழல் மோசடியை மட்டுப்படுத்தவும் பிரஜைகளுக்கு மிக இலகுவாக அரசாங்கத்துடன் இருக்கின்ற தொடர்பை தொடர்ச்சியாக பேணிக் கொள்ளவும் தேவையான அடித்தளத்தை டிஜிட்டல் மயமாக்கல் உருவாக்கும். எமது அடுத்த முக்கிய திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா. இது சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துவது தொடர்பிலானது மட்டுமல்ல, இது முழுமையான சிதைந்து போயுள்ள சமூக கட்டமைப்பினால் அனாதரவான நிலையில் இருக்கும் எமது தாய்நாட்டை மீளமைப்பதற்காக அனைத்து துறைகளிலும் செய்யப்படும் தூய்மையாக்கலை காண்பது எமது நோக்கமாகும். நான் சில விடயங்களை எடுத்துக் கூறுகின்றேன். அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். குறிப்பாக நமது நாடு மிக அழகான சுற்றுச்சூழல் கட்டமைப்பை கொண்டுள்ளது. நமது நாடு மிக முக்கியமான அமைவிடத்தை கொண்டுள்ளது. அது மிக உயர்வான முக்கியத்துவமாகும். எந்தவொரு வெளிநாட்டவரை சந்தித்தாலும் உங்களுக்கு அழகான இலங்கை இருக்கிறது என்றே கூறுவர். ஆனால் இந்த இலங்கையில் இன்று என்ன நடந்துள்ளது? சிறந்ததோ சுற்றுச்சூழல் கட்டமைப்பு உள்ள நாட்டில் 2023ஆம் ஆண்டு யானை மனித மோதலால் 182 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 2023ஆம் ஆண்டில் 484 யானைகள் மனிதர்களால் கொல்லப்பட்டுள்ளன. சிறந்த அழகியலுடன் கூடிய சுற்றுச்சூழல் கட்டமைப்பு இருந்தாலும் வருடத்திற்கு 484 யானைகள் இறக்கும் நாடாக இருக்கிறோம். யானைகளினால் 182 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அதேபோல் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பெருமளவானோர் இடம்பெயர்கின்றனர். உயிரிழப்பு, பெரும் பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன. எனவே சுற்றுச்சூழல் கட்டமைப்பை மீளமைப்பதை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மிக முக்கியமான அங்கமாக கருத வேண்டும். நமது நாட்டுக்கும் நாட்டின் பிரஜைகளுக்கும் புதிய மதிப்புகள் மற்றும் புதிய நெறிமுறைகள் அவசியப்படுகின்றன. மிக தவறான விடயங்களை நாம் மதிப்பாக புரிந்து கொண்டுள்ளோம் என்று இந்த சமுதாயத்துக்குள் ஒரு புதிய மதிப்பு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இதனை எங்கிருந்து ஆரம்பிப்பது? முதலில் நமது வாழ்க்கை பற்றிய நமது மதிப்பு அவசியமாகிறது. நாம் நினைக்கும் வகையில் நமது நாட்டில் பெரும்பாலான பிரஜைகளுக்கு தமது வாழ்க்கை தொடர்பில் மதிப்பு கிடையாது. ஏன் அவ்வாறு சொல்கின்றேன்? கடந்த வருடத்தில் 595 பேர் கடலில் அல்லது நீர்த்தேக்கங்களில் அல்லது கிணற்றில் அல்லது குளத்தில் விழுந்து இறந்துள்ளனர். நீரில் மூழ்கி 595 பேர் இறந்துள்ளனர் என்பதிலிருந்து என்ன தெரிகிறது? 2321 பேர் விபத்துக்களினால் இறந்துள்ளனர். நாளொன்றுக்கு 7 பேர் வாகன விபத்துக்களால் இறக்கும் நாடு உருவாகியுள்ளது. அதனால் வாழ்வின் மதிப்புகளை பற்றி அறியாத சமுதாயம், பிறர் வாழ்வு குறித்து அக்கறை இல்லாத சமூகம் உருவாகியிருக்கிறது. எனவே இந்த சமூகத்தை மீண்டும் குணப்படுத்த வேண்டும். இந்த சமூகத்தில் புதிய நெறிமுறையும் புதிய மதிப்பு முறையும் உருவாக்கப்பட வேண்டும். நமது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் சமூகத்துக்கு ஒரு புதிய நெறிமுறை கட்டமைப்பையும் மதிப்பு கட்டமைப்பையும் உருவாக்குவோம். வாகன விபத்துக்களை குறைக்க வேண்டும். அதற்காக நான் முதலில் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை, மக்கள் மீதே நம்பிக்கை கொண்டுள்ளேன். அதற்காக மக்களின் ஒத்துழைப்பும் தலையீடும் அவசியம். அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நான் சட்டத்தை நடைமுறைப்படுத்த தயார். மிகவும் நெகிழ்வுத்தன்மையுடன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த நாம் தயார். நெகிழ்வுத்தன்மையுடன் இந்த திருப்புமுனை ஏற்படுத்த எவரேனும் தடையாக நிற்கும் பட்சத்தில் இந்த சமூகத்தை மீண்டும் குணப்படுத்த கடுமையான முறையில் திருப்புமுனை ஏற்படுத்தவும் நாம் தயார். அதேபோல் நமது நாட்டின் பிரஜைகளுக்கு நாம் சந்தைகளில் கொள்வனவு செய்யும் உணவுப் பொருட்கள் குறித்து நம்பிக்கை உள்ளதா? அதனால் எமது நாட்டு பிரஜைகளுக்கு விஷமற்ற உணவு வழியை வழங்கும் பொறுப்பு நாடு என்ற வகையில் எமக்கு இருக்கிறது. பொறுப்பை நிறைவேற்றுவதும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சமூகத்தினால் நமது பிரஜைகள் நம் நாட்டின் அங்கவீனமுற்ற சமூகங்கள் என்பவற்றை பராமரிக்க வேண்டும். இது சமூக நீதி தொடர்பான பிரச்சினையாகும். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். மேலும் இந்த நோக்கத்துக்காக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம்.
மேலும் கிராமம் வரை மக்களை ஒன்று திரட்டுவதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா சபைகளை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம். இந்த திட்டம் எப்போது முடிவடையும்? இது நிறைவடையும் திட்டமல்ல. இது மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் உலகின் புதிய நிலைமைகளுக்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் தன்மை மாற்றிக்கொண்டு அரசை மாற்றியமைக்கும் ஒரு வேலை திட்டம். இது ஓரிரு வருட திட்டம் அல்ல. உலகம் வேகமாக மாறி வருகிறது. உலகம் பாரிய சாதனைகளை அடைந்து வருகிறது. சமூக மனப்பாங்குகள், புதிய பெறுமதிகள் மற்றும் புதிய மதிப்பு கட்டமைப்புகள் தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன. அந்த விடயங்களை எல்லாம் உள்வாங்கிய புதிய இலங்கை தேசம் இந்த நாட்டில் கட்டியெழுப்பப்படுகிறது. குறிப்பாக இந்த முயற்சிக்காக தனியான நிதியம் ஒன்றை நிறுவுகிறோம். இந்நாட்டு குடிமக்கள் அந்த நிதியத்துக்கு பங்களிக்கலாம். நிதியமைச்சினால் மேற்பார்வை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. எனவே இப்பணி நாம் கூட்டு முயற்சியுடன் வெற்றி கொள்ள வேண்டிய பணிப்பாகும். அதற்காக அனைவரையும் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கின்றேன். இவற்றை சிறப்பாக நிறைவேற்ற முடியும். இந்த வருடம் இனிய வருடமாக அமைய வாழ்த்துகின்றேன் என்றும் தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக இதன்போது நன்கொடையாளர்கள் நிதி அன்பளிப்பு செய்தனர். மகா சங்கத்தினர், மத குருமார்கள், அமைச்சர்கள், தூதுவர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பல்வேறு துறைசார் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் நாவற்குழியில் அனுமதி பத்திரமின்றி பாலிமர குற்றிகளை ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் கைப்பற்றப்பட்டதுடன் 2 வன பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்களால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் வன பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்களால் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இதன்போது கைப்பற்றப்பட்ட டிப்பரையும் அனுமதி பத்திரமின்றி கொண்டுவரப்பட்ட பாலிமர குற்றிகளையும் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த வன பாதுகாப்பு திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.